தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த உன்னதமான நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கடைசி வரி சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அப்படி என்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் துக்கம், கவலை, பிரச்சனை, கண்ணீர், சஞ்சலம், போராட்டம், வருத்தம், பலவிதமான சூழ்நிலையிலே சிக்கி தவிக்கிற சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று. நம்முடைய துக்கம், நாம் பட வேண்டிய பிரச்சனைகளை யாரிடத்துல போய் சொன்னால் நமக்கு துக்கம் முடிந்து போகும் அப்படின்னு சொன்னால், அண்ணால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தன் சக்காளித்தீரோடு பலவிதமான வருத்தத்தோடும் துக்கத்தோடும் கவலையோடும் மனவேதனையோடும் புலம்பிக் கொண்டு தேவ சமூகத்தில் போயிட்டு அழுது புலம்பினார்கள். தன்னுடைய வாய் வார்த்தை கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தக்க துக்கம் தொண்டை அடைத்திருந்தது. ஆனால் தேவ சமூகத்திலே அவள் ஊற்றி ஜெபித்தாங்க, துதித்தார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அது உயிருள்ள வரைக்கும் நான் மகிமைக்கு நான் வளர்க்குறேன். தலையில் இருக்கிற முடி நான் எடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்குற ஆண் பிள்ளையை உம்முடைய ஊழியத்துக்கென்று நான் அனுப்புகிறேன். உம்முடைய ஆலயத்தில் நான் வந்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி, எனக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை இருந்தால் போதும், என் சக்காலத்தை என்னை எவ்வளவாய் கேவலப்படுத்துகிறாள், தேசம் உலகத்தில் ஊர் மக்கள், நான் வாழுகிற பகுதியில் ஜனங்கள் என்னை எவ்வளவாய் கேவலமாய் பார்க்கிறார்கள் என்று சொல்லி தன் இறுதியில் உள்ள புலம்பல்களை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி அழுது ஜெபித்தார்கள். இன்றைக்கு நாம் கூட ஆண்டவரிடத்தில் கேட்காமல் பலவிதமான வழிபாடுகளை நிமித்தமாக பலவித மனிதர்கள் சொல்கிற வார்த்தையை நம்பி ஓடிக்கொண்டு இல்லாதபடிக்கு தேவ சமூகத்திலே, ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்க துக்கத்தை மாற்றுங்க, கவலையை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க, பிரச்சனையை மாற்றுங்க அப்படி என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் சொல்லுவோமானால் ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்லப்படுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார் என்று. எப்படி ஜெபத்தை கேட்பார் தெரியுங்களா? சங்கீதம் புஸ்தகம் 145:18 நீங்கள் வாசித்து பார்ப்பீரானால், தம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு ஜெபிக்கிற, வேண்டிக் கொள்ளுகிற, விண்ணப்பிக்கிற, அழுது புலம்புகிற எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் அதில் ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லுகிறான், தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறாராம். உண்மையாகவே தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கூட ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் கூப்பிடுவோம், உண்மையாய் அவர் முழு மனதோடு கூப்பிடுவோம். இந்த அண்ணால் கூட ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீரானால் அது உமக்கென்ன நான் சாட்சியாக வளர்க்கிறேன் என்று ஒரு பொருத்தனையோடு ஜெபித்தார்கள். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் ஜெபிக்கிறார்கள், ஆனால் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற, விண்ணப்பிக்கிற காரியங்களை நிறைவேற்றாமல் போய்விடுகிறார்கள். அதனால்தான் பிளவுகள், பிரச்சனைகளும் வேதனைகள் வருகிறது. சில பேர் ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வருவார்கள், சிலர் சுகத்துக்காக சபைக்கு வருவார்கள், சிலர் ஆண்டவர் நன்மை வேண்டும் என்று மட்டும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபித்துக் கொள்வார்கள். நான் அப்படி இல்லாமல் தேவ சமூகத்தில் உண்மையாகவே நாம் தம்மை நோக்கி ஆண்டவர் சமூகத்தில் கூப்பிடும்போது நமக்கு உடனே பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஆகவே உண்மையாகவே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், வேண்டிக் கொள்கிற பிள்ளைகள், உண்மையாக நீங்க கேட்டு பாருங்க. அவர்தான் இந்த உலகத்துல உண்மையான மெய்யான ஆண்டவர், உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர் என்று நீ மறந்து விடாதீங்க. அதே போல அவரிடத்தில் விசுவாசத்தோடு நம்ம கேட்க வேண்டும். விசுவாசிக்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி சாத்தியமாகும் என்று உங்களே குறுகிய மனதோடு பார்க்காதீங்க. நீங்க தேவனை பாருங்க, உலகத்தை பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உன் ஜெபத்தை கேட்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கை நன்மையும் உண்டாகும் என்று இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் என்னும் துக்கத்தை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள் நமக்கு ஏற்படுகிற துக்கத்தோடு இருக்கிற நீண்ட நாள் துக்கமா, திருமணமாகாத காரியங்கள், பிள்ளை பெறாத சூழ்நிலைகள், ஒருவேளை குடும்ப வாழ்க்கை நமக்கு சரி வராமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதா,
எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நோய் வாயிலிருந்து பட்டிருக்கிறீங்களா? தீராத வியாதி இருக்கிறதா? ஒருவேளை கடன் பிரச்சனை சிக்கிக்கொண்டு இருக்கிறீங்களா? தேவனையே நோக்கி பாருங்கள். அவருக்கு உண்மையாக இருங்க. அவர் வார்த்தையை கீழ்ப்படிங்க. அவர் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோட ஆலயத்துக்கு சென்று அவர்கள் சாட்சியம் வாழுங்க. அவர் கற்பனையும் கட்டளையும் கை கொள்ளுங்க. நித்தியமான ராஜா இயேசு ராஜா உங்களுடைய துக்கத்தை மாற்றி ஜெயம் கொடுக்க போதுமானார் இருப்பார். ஏதோ சமயத்துக்காக இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் சமயத்துக்காக வேண்டிக் கொள்ளாதீங்க. ஆண்டவர் தாமே தேவைக்காக தேவனை தேடாதீங்க. தேவையே தேவன் என்று தேடி அவன் சமுதிரம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் தாமே கேட்டு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். இரக்கத்தின் ஐஸ்வரமுள்ள பரலோகத்தில் வாழும் என் அன்பு தகப்பனாக கர்த்தாவே, எங்கள் உள்ளத்திலே வார்த்தை மூலமாய் வாழ்கிற இயேசுப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சிறியோர் பெரியோர் தேவதாசை யாவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியா இவர்கள் வாழ்க்கையில் இருக்க துக்கங்கள், கவலை, கண்ணீர், பிரச்சனை, வேதனை, சஞ்சலம், போராட்டம், மன அழுத்தம், வியாதி, நாச மோசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு மெய் சமாதானம் உண்டாக முடியாது உண்மையே பற்றி கொள்ள ஒரு முழு குடும்பத்தை ரட்சிப்பீராக. ஜெபத்தை கேட்பீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாவர் மீது தேவ கரம் அமருவதாக. எஸ்அப்பா, உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்க முடியாய் அன்றைக்கு எசேக்கியா மீது உடைய கரம் இறங்கின போது இதே வேளையில் கேட்கிற, வேண்டிக் கொள்ளுகிற, விண்ணப்பிக்கிற, இருதயத்தில் குமுறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் அற்புதம் செய்ய உங்க நாம மாத்திரம் மையப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.